வணக்கம். மில்கிசாஃப்ட் சாஃப்ட்வேரில் ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்ஸில் அட்மிஷன் ரிஜிஸ்டர் இதை கிளிக் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் லோட் ஆகுது, இந்த ரிப்போர்ட் காமிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன தவறு செய்திருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக இப்போ எல்லாமே கேமரா ரெசல்யூஷன்லாம் மிக அதிகமாக இருக்குது. ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு ஃபோட்டோவும் 5 MB 10 MB அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த லோடிங் ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்குது. லோட் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண அத்தனை ஃபோட்டோவையும் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இதை டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். எம்டிஆர் இருக்கிற ஸ்பேஸில் ரைட் கிளிக், நியூ கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர். இதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரிஜினல் அப்படின்னு நேம் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக், பேஸ்ட். ஸோ அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு எகைன் ஃபோட்டோஸுங்கிற ஃபோல்டருக்கு வரேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஃபோட்டோவையும் கம்ப்ரஸ் பண்ண போகிறேன். இதோட சைஸ் ஆக்சுவலாக 5.82 MB இருக்குது. இது மேலே ரைட் கிளிக், ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் இதை கிளிக் பண்ணணும். இதில் டாப்பில் எடிட் பிக்சர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதில் கம்ப்ரஸ் பிக்சர்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு வெப் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 5 MB இருக்கிற ஃபைலை 42 KB, ஒரு 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து சேவ் கொடுத்துக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிக்சர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எடிட் பிக்சர்ஸ், கம்ப்ரஸ் பிக்சர்ஸ், இந்த 4 ஆப்ஷனில் வெப் பேஜஸ், ஒரிஜினல் சைஸ் 482, கம்ப்ரஸ்டு 27.9 KB, இது மாதிரி எல்லா ஃபைலையும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். இப்போ செஞ்சதுக்கப்புறம் பதிவுகள், பிரவேச புத்தகம். இப்போ மோகன்கிறவருக்கு ஃபோட்டோஸில் இருக்கிற ஒரிஜினல் ஃபோட்டோவை வந்து கொடுத்துட்டு சேமிப்பு கொடுக்குறேன். சேவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, பெரிய சைஸ் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சேவே ஆகாத மாதிரி செஞ்சுருக்குது. ஏன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வர்றதுனால. ஸோ நீங்கள் கம்பல்சரி கம்ப்ரஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சேமிப்பு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபோட்டோவே அப்லோட் ஆகிருக்காது. இப்போ ராஜாங்கிறவருக்கு ஏற்கனவே பெரிய சைஸில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருப்போம். ஸோ எகைன் ஃபோட்டோவில் போயிட்டு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை லிங்க் கொடுத்துட்டு சேமிப்பு கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு நீங்கள் ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்டில் போயிட்டு அட்மிஷன் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு லோட் ஆகிடும். இந்த ஆப்ஷனை 9360 அப்படிங்கிற வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கு.